Hello friends, வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அது என்னன்னா என்னோட கிச்சன் டூர். அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் காமிக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ என்னோட கிச்சன் டூரை நான் 3 பாகமாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் அண்டு கீழே உள்ள கபோர்டு மேலே உள்ள கபோர்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரெண்டாவது என்னோட பேண்ட்ரி ஆர்கனைசேஷன், மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் அது எப்படி வச்சுருக்கீங்கன்றத ரெண்டாவது வீடியோ போடுறேன். மூணாவது வீடியோ என்னோட டைனிங் அண்டு ஃப்ரிட்ஜு கட்லரி இதெல்லாம் சேர்த்து மூணாவது வீடியோவில் நான் போடுறேன். என்னோட கிச்சனோட ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் என்னோட கிச்சன். இது என்னோட கவுண்டர் டாப் பா ஷேப்பில் இருக்கும். இது என்னோட பேண்ட்ரி, ஒரு பெரிய கபோர்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இது மேலே கொஞ்சம் கிளாஸ் போட்டு கொஞ்சம் கபோர்ட்ஸ் இருக்குது. இந்த சைட்லேயும் கீழே ஒரு கபோர்டும் இப்படி வச்சு மேலே கொஞ்சம் கபோர்ட்ஸும் இருக்குது. அதுக்கு மேலே இது பரணை இருக்குது. இது என்னோட ரைட் சைடு ஆஃப் த கிச்சனில் இருக்குது கவுண்டர் டாப். இதுக்கு இந்த ஓரத்தில் நான் மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி குருவி இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் என்னோட டாட்டரோட ஃபோட்டோ ஒன்று இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இந்த மண் பானை இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்தை இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். ஷோ பீஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதில் ஏதாவது சில்லற காசு, ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி ஏதோ வேணுங்கிறத நம்ம போட்டு வச்சுக்கலான்னு அப்படி வச்சுருக்கேன் ஒரு ஐடியாவில். அதுக்கு பக்கத்தில் என்னோட ஒரு இண்டக்ஷன் குக்டாப் இருக்குது, ஸ்டவ்வு. இது நான் எப்போவாவது அக்கேஷ்னலாக தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இங்கே வச்சுருக்கேன். இந்த ப்ளக் பாயிண்ட் இந்த மிக்ஸி, இந்த ஸ்டவ், இந்த ஓவன் மூணுக்குமே இங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இது மூணையுமே நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன என்னோட பேப்பர் டவல் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் என்னோட மிக்ஸி இருக்குது. இது என்னோட ஒரு கட்டிங் போர்டு, சாப்பிங் போர்டு வச்சுருக்கீங்க. அவ்வளோதான் இங்கே இருக்குது. அப்புறம் இதுக்கு கிச்சனில் இங்கே ஒரு ஸ்டூல் ஒன்று நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே கிச்சனில் கண்டிப்பாக ஒரு ஸ்டூல் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிச்சன்லேயே வேலை செஞ்சுட்டு இருக்க பெண்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால முட்டு வலி, கால் வலி, இந்த மாதிரி பல விதமான வலிகள்லாம் வருது நம்மளுக்கு. அதனால கொஞ்சம் டைம் ரெஸ்ட்டு கிடச்சிச்சின்னா கூட நம்ம கொஞ்ச நேரம் கூட உட்காந்துக்கணும். அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் ஒன்று இங்கே நான் என்னோட கிச்சனில் எப்போவுமே இது இங்கேயே தான் இருக்கும். எடுத்துகிட்டு போவேன், எங்கேயாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி நான் இங்கேயே போகும்போது வச்சுக்கிறேன். என்னோட கவுண்டர் டாப்பில் ஒரு 2 குடம் வச்சுருக்கேன். ஒன்று ஸ்டிக்கர் காப்பர் குடம். இந்த காப்பர் குடத்தில் குடி தண்ணீர் வச்சு குடித்தா நல்லது அப்படின்வாங்க. அதனால் குடி தண்ணீர் அதில் வச்சுருக்கேன். இது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த சைடில் என்னோடய சாப்பிங் போர்டு இருக்குது. அப்புறம் என்னோடய பழைய கூஜா இருந்தது. அந்த கூஜாவை நான் ஒரு கரண்டி, ஸ்பூன்ஸு, நைஃபு இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை பக்கத்துலேயே மிளகு ஜீரகம்லாம் தட்டுறதுக்கு ஒரு கல் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இதுதான் இங்கே வந்தீங்கன்னா இது என்னோடய 4 பர்னர் கேஸ் ஸ்டவ். இதுக்கு இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதுக்கு இந்த இப்படி ஒரு இது இருக்கும், மூடி மாதிரி. இதை நம்ம இப்படி மூடி வச்சுக்கலாம். வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இதை இப்படி மூடி வச்சுக்கலாம், இப்படி திறந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது என்னோடய சிம்னி. அதுக்கு மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனும் வச்சுருக்கேன். இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் இந்த சைடில் இங்கே நான் ஒரு 2 மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலில் இப்போ நல்லா காற்று வரும்.
எங்களோட தோட்டம் இருக்குது அந்த சைடில். நான் வந்து மரம், மாமரம், கருவேப்பிலை மரம், இந்த மரங்கள்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். அது நான் வேணால் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அதில் நான் காமிக்கிறேன். என்னோடய தோட்டம் நிறைய பறவைகள்லாம் இங்கே வரும். என்னோடய வீடியோஸில் கூட நீங்கள் நிறைய குயில், கிளி இதெல்லாம் கத்துற சத்தம் நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே என்னோடய பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் நான். அதுக்கு பக்கத்துலேயே என்னோடய சிங்க் இருக்குது. சிங்க் பக்கத்துலேயே நான் ஒரு துண்டு போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே என்னோடய கிரைண்டர் இருக்குது, வெட் கிரைண்டர். இப்போ அதுக்கு கீழே இந்த சைடில் ட்ராலாம் இருக்குது. இந்த சைடில் இருந்து நிறைய டோர்லாம் போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த சைடில் இருந்து இப்போ என்னென்ன இருக்குது, இந்த இப்போ டாப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டாப்பில் வந்து என்னோட ரைஸ் குக்கர், சாண்ட்விச் டோஸ்டர், ஹேண்ட் பிளெண்டர், அப்புறமா என்னோட ஒரு ஹீட்டிங் ஃப்ளாஸ்க் இருக்குது, கெட்டில் இருக்குது ஒன்று. இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் எப்போயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இது பக்கத்தில் வந்து இந்த ஒரு இதில் வந்து ஃப்ளாஸ்க்கு, இந்த பாட்டில்ஸு, தண்ணி குடிக்கிற பாட்டில்ஸு, இந்த என்னோட டிஃபன் பாக்ஸஸ்ஸு, எப்போயாவது யூஸ் பண்ணுறது, இந்த இட்லி தட்டு, மிக்சி ஜாரு, இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கீழே உள்ளது நம்ம பார்ப்போம். கீழே உள்ளதில் கீழே இருக்கிற அந்த இதில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி, அதில் இட்லி அரிசி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோட அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய க்ராசரிஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து இந்த பெரிய சட்டி, இந்த மாதிரி வடச்சட்டி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பச்சரிசி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய பாத்திரங்கள், அன்றாட யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரங்கள், தட்டு, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கரண்டிக்கு வந்து நான் இந்த சைடில் இந்த டோர்லேயே இப்படி ஒரு இது கரண்டி ஸ்டாண்ட் அடித்து அதில் வந்து ரெண்டு சைட்லையுமே என்னோடய கரண்டியெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் நான். அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில் இருக்குது. இப்போ இந்த டோர் நம்ம திறக்கலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து நான் என்னோடய குக்கர்லாம் வச்சுருக்கேன். இதில் சின்ன குக்கரு, பின்னாடி பெரிய குக்கரு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சு அதில் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். கீழே என்னோடய சப்பாத்தி கல் இருக்குது, சப்பாத்தி தேய்க்கிறதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து நான் என்னோடய அலுமினிய பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். சட்டி, இந்த குக்கருக்குள்ளே வைக்கக்கூடிய பாத்திரங்கள், அப்புறமா இந்த சைடில் வந்து அருகாமனை, என்னோட அருகாமனை அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் நான் வந்து இப்படி ஒரு இது அடித்து ஸ்டாண்ட் அடிச்சுருக்கேன். இதை நான் செய்கிறப்பயே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி செய்ய சொல்லி. இதில் வந்து நான் என்னோட சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ. கேஸ் ஸ்டவ்க்கு கீழே ஒரு டோர் இருக்குது. இதில் வந்து நான் என்னோட கேஸ் சிலிண்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த சைடில் வந்து நான் என்னோட யூஸ் பண்ணாத தோசை சட்டி, பணியாரக்கல் அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கார்த்திகை விளக்கு அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இங்கே எங்களோட டாக் ஃபுட்டு அது இருக்குது, பெடிகிரி. இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் இந்த டோர்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சு இதில் வந்து நான் என்னோட இந்த குக்கர் விசில்ஸு, லைட்டு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு கிளிப்பு வச்சுருக்கேன். இது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் இங்கே வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு சாக் பீஸும் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து சிலிண்டர் வந்து தீர்ந்து போனதுக்கப்புறம் புது சிலிண்டர் எடுக்கிறப்ப அந்த டேட்டை நான் வந்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அங்கே ஒரு சாக் பீஸும் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்குள்ளே. இப்போ இந்த சிலிண்டருக்காக இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வழியாக காற்று போகும். இந்த இதுக்கு உள்பக்கமாக கூடி வலை கூட நாங்கள் அடிச்சிருக்கோம். இந்த சைடில் வலை அடிச்சிருக்கோம். இந்த சைடில் வந்து இந்த மாதிரி கிராஸாக
இது போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கேஸுக்காக, காத்தோட்டத்துக்காக. வெங்காயம், பூண்டு, கீழே சின்ன வெங்காயம், இந்த சைடில் தேங்காய், பின்னாடி வந்து என்னோடய மண் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். மண் பாத்திரம், இது அப்புறம் வேணாத யூஸ் பண்ணாத டப்பா அதெல்லாம் அந்த சைடில் வச்சுருக்கேன். நான் பாக்ஸஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ சிங்க் கீழே வந்து நான் இந்த க்ளீனிங் ப்ரஷஸ்ஸு, என்னோடய கலர் கோலப்பொடி, அப்புறமா இந்த லிக்விடு, க்ளீனிங் லிக்விடு அதெல்லாம் வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதில். நான் வந்து இந்த லெமன் ஸ்குவீஸர், முறுக்கு புழியறது, இந்த இதெல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு நான் டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஜென்ரல் மெடிசன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். என்னோடய க்ளவுஸ் இருக்குதுங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணேன், எப்போயாவது போட்டுக்குவேன், அதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த அரிசியில் இதெல்லாம் போட்டு வச்சா வண்டு வராமல் இருக்கும், அதுக்காக இது வச்சுருக்கேன். இது வந்து எறும்புக்கு போடுற சாக்கு. இதுக்கு வந்து டூத் பிக் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஒரு டிஷ்யூ இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மேலே உள்ள ரெண்டாவது ட்ராவில் வந்து நான் என்னோடய பையெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஷாப்பிங் பேக் அதெல்லாம் இதில் இருக்குது. நம்ம எப்போ போனாலும் இந்த இதை திறந்து நம்ம சின்ன பையிலேருந்து பெரிய பை வரைக்கும் பையக்குமே இந்த ஒரு இதில் வச்சு இதை வச்சு மூடி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிற இதில் வந்து இது வந்து இந்த துணி பேக்கு, இது வந்து பிளாஸ்டிக் பேக் எல்லாம் மடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் இந்த கொஞ்சம் உடன் கரண்டி, இந்த கிளீனிங் கரண்டி, பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் சீச்சுறது, இந்த மாதிரி கொஞ்சம் பாட்டில். இது வந்து என்னோட ஏப்ரான், இதெல்லாம் இதில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இருக்குது. கீழே இருக்கிறதுல வந்து என்னோடய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த முட்டை வாங்குறதுக்குள்ளது, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணாதது, ஏதாவது நம்மளுக்கு தேவைக்குன்னா எடுத்துக்கிற மாதிரி இதில் போட்டு இதை வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்பேஸில் நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, இந்த கொஞ்சம் புழங்காத கப்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். 2 கப்பு எடுத்தது போக மிச்ச கப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து என்னோடய கேஸ்ட்ரோல், 2 கேஸ்ட்ரோல் வச்சுருக்கேன். அது வந்து எங்கேயாவது நம்ம ஜர்னி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இதில் வந்து தண்ணி எடுத்து காரில் வச்சுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். எவ்வளோ 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும், நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சூடேறாமல் இருக்கும் மெயினாக, அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து ஓவனில் வைக்கக்கூடிய பாத்திரங்கள், ஓவன்லேயும் இட்லி ஊற்றலாம், அதுக்கு உண்டான பாத்திரங்கள். இந்த ஓரத்தில் எங்களோட மெடிசன், இந்த காஃப் சிரப், இந்த மாதிரி மெடிசன்ஸ், ஜென்ரல் மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் 2 வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயும் ஒரு ஃப்ரையிங் பேனும் வச்சுருக்கேன். நாங்கள் அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு கீழே இந்த இடத்துல நான் வந்து இந்த ஒரு மண் பானை வச்சுருக்கேன், ஒரு சின்ன பானை. இது தயிர் உறவுகளுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரியே ஒரு 2 சின்ன இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிளாக், இது எப்போவுமே இருக்கும். இங்கே டைம், இந்த குக்கர் வச்சோம்னா அதில் டைம் பார்க்கறதுக்காக நான் இங்கே ஒரு கடியாரம் எப்போவும் வச்சுருப்பேன். இது வந்து 2 கப்பு, இது நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற கப்பு குடிக்கிறதுக்கு. இதில் வந்து 1 கல் உப்பு, 1 தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணேசர் சிலை ஒன்று வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இங்கே ஒரு 2-3 கப்பு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஷேப் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் பேர்ச்சம்பழம் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த சூப்பு இது மாதிரி இருக்கலாம், இந்த சூப் பேக்கெட்ஸு, அப்புறமா க்ரீன் டீ, இதெல்லாம் இதில் போட்டு இங்கே வச்சுருக்கேன்.
இது இப்படியே ஓவனில் எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே வச்சுருக்கேன் இது. அப்புறம் இதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃப் வந்து ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 மைக்ரோவேவில் வைக்கிற பாத்திரம், ஒரு ஸ்டீல் ஒரு கிளாஸ் பாத்திரம் வச்சுருக்கேன். இது வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளது, அதனால் அது இங்கே வச்சுருக்கேன். இது கீழே ஒரு கண்டெய்னர் இருக்குது. இது வந்து இந்த என்னோடய ஆப்பச்சட்டி, நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி. இங்கே ஒரு தோசை சட்டி இருக்குது, இது ஓவனில் வைக்கிற பாத்திரம். இது ஒரு நான்ஸ்டிக் கடாய் அங்கே இருக்குது. இது வந்து எங்களோட ஸ்நாக் ஐட்டம். இந்த 4 பாக்ஸ்லேயுமே பிஸ்கட்டு, இந்த அப்பளம் பொரிச்சா வைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்பளம் பொரித்த உடனே நீங்கள் இதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், அந்த அப்பளம் வந்து பதத்து போகாமல். அதனால நான் வந்து இப்படி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இங்கே வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சுக்கிறதுக்காக. அவ்வளோதான் இருக்குது. இதில் பேண்ட்ரிக்குள்ளே என்னோடய கபோர்டு. இந்த கபோர்டில் வந்து என்ன வச்சுருக்கேன் என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என்னோடய கிச்சன் டூர் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நேயர்களே, என்னோடய கிச்சன் டூர் எப்படி இருந்தது, இதில் என்னென்ன மாதிரி புழங்குறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி நான் வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். என்னோடய கிச்சனோட ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன். என்னோட கவுண்டர் டாப் பா ஷேப்பில் இருக்கும். இது வந்து என்னோடய பேண்ட்ரி. ஒரு பெரிய கபோர்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து